ஹாய் ஹலோ வணக்கங்க. வழுதனங்காய் தீயல் வழுக்குன்னு அப்படியே வறுத்து அரைச்சி வைக்கலாமா? வாங்க குட்டி மினி விளாக் பார்த்துடலாம். சீனச்சட்டி எடுங்க, அடுப்பில் வைங்க, தேங்காய் துருவிக்கோங்க. அப்படியே போட்டு தேங்காயை பொன்னிறமாக வறுங்க. அது கூட குழம்பு மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூளை போடுங்க. போட்டு பொன்னிறமாக வறுத்து அப்படியே என்ன செஞ்சுடுங்க, எடுத்து தனியாக வச்சுக்கிடுங்க. அடுத்தது ஒரு சீனச்சட்டி அடுப்பில் வைங்க. 4 வத்தலை பிச்சு போடுங்க. தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்க. கொஞ்சோண்டு கடுவை தூக்கி போடுங்க. சரியா? போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு கடுகு போட்டுன உடனே கருவேப்பிலையை தூக்கி போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நறுக்கி வச்சுருக்கக்கூடிய உள்ளி, தக்காளி, மிளகாய், குடமிளகாய் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போடுங்க. அதையும் அப்படியே சதக்குன்னு பொன்னிறமாக என்ன செஞ்சுங்க, அழகாக வறுத்துக்கிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெட்டி வச்ச வழுதனங்காயும் மாங்காயும் எடுத்து உள்ளே போடுங்க. உள்ளே போடும்போதே மாங்காவை எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கோங்க. இந்த பழக்கம் யார் யாருக்கெல்லாம் இருக்குது? எனக்கு நிறையாவே இருக்குது. உங்களுக்கு இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிடுங்க. கிண்டி விட்டுக்கிட்டு நல்லா புளியை கவுரை போட்டுட்டு அப்படியே கரைச்சி எடுத்து உள்ளாடி ஊற்றுங்க. ஊற்றியாச்சா? அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம மசாலா வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பறகுறை அந்த பதத்துக்கு என்ன செஞ்சுக்கிடணும், கொஞ்சம் அரைக்கணும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நரன்னு இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க. அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த கேப்பில் இங்கே வந்து வழுதனங்காய், தக்காளி, மாங்காய் அது எல்லாமே நல்லா வெந்திருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு உள்ளாடி அந்த அரைச்சதை உள்ளே தட்டுங்க. சரியா? கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலக்கி என்ன செஞ்சுக்கிடுங்க, அதையும் உள்ளே ஊற்றிக்கிடுங்க. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு என்ன செஞ்சுடுங்க, போட்டுக்கிடுங்க. கல்லுப்பு மோஸ்ட்லி போடுங்க, அது தான் நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க. சரியா? போட்டாச்சு. போட்டுட்டு அப்படியே ஒரு கலக்கிட்டு அப்படியே மூடி வச்சு கொதிக்க விட்ருங்க. கொதிக்க விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னு பாருங்களேன், அப்படியே வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. நல்லா காரசூரமாக உப்பு உரைப்பாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்